வீட்டுக்கு பொருள் வாங்க வந்தோம். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இப்போ தான் நான் ஒரு டப்பா கிப்பா பிளேட்டு நல்லா வாங்க சம்மதிக்க வச்சுருக்கேன். எனக்கு நம்ம பார்த்து இல்லைல்ல. അതെന്തിനാ? 40 രൂപയല്ലേ? ശരി. 229 ഇത് പരവായില്ല. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. கெஞ்சி கூத்தாடி நான் வாங்க வந்தது இந்த பாக்ஸ் தான். அதையும் வந்துட்டேன். எதுக்கு? ரெண்டு பேரும் இது அழகா இருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. 99 தான். എന്തിനാണ്? இல்ல நம்பி சொல்றேன். நார்மலா சொல்றேன். பொரி வறுத்து சாப்பிடுறோம். நம்ம பட்ஜெட்டுக்கு அதுதான் ஆகும். இல்ல நான் பீங்காம் நினைச்சேன். பட் ஆக்சுவலி பிளாஸ்டிக் இது. பிளாஸ்டிக்கா? சரி நாடா. கட்டிங் போர்டு வீட்டில் இருக்குது, பிளேட்டு வீட்டில் இருக்குது. மாயமில்லை மந்திரமில்லை. நல்லா இருக்கு, வச்சுக்கோ. വരുമ്പോ നിനക്കല്ല പിടിക്കാറ്? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் வாங்கும்போது. ഇതിന് എത്ര ഒന്നിന്? 5 എണ്ണം വാങ്ങിக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம். சரியா? എങ്ങനെ? 4 தான் எடுத்துர்க்கேன். ஹாப்பி? வேற? വെരി ഗുഡ്. എല്ലാ മാസവും വീട്ടിലേക്ക് വരുമ്പോൾ ഇവിടെ കയറും. എന്നിട്ട് എന്ന് ഈ ബാഗ് ഇങ്ങനെ ഇടും. ഇതുവരെ മേടിക്കുന്നില്ല. പറ. മാസം മാസം വന്ന് വെച്ച് വെച്ച് പാത്രമാണ് വാങ്ങുന്നത്. ഓക്കേ ബൈ. കം കണ്ടില്ല. പിന്നെ മേടിക്കാം, അടുത്ത മാസം മേടിക്കാം. ஆக்சுவலி கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னு நினைப்பேன். லைக் இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி போனாலே ஹாப்பி ஆகிடுவோம். அதுலேயும் நான் ரொம்ப எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இருக்கிறதெல்லாம் ஓகே. இது மட்டும் வேணுமா வேண்டாமான்னு தெரியல. வேணா கூட அப்புறம் வாங்கிக்கலாம். நான் வேணா வாங்கி காசு பண்ண வேண்டாம்ல. தண்ணி எடுத்து வச்சுக்கலாமா? சூப்பராக இருக்கு. இது தண்ணி குடிக்கலாம் இதில். வேணுமா பாப்பா? வேணுமா? வேணுமா? உள்ள இருக்குதா? அக்காக்கு தருவியா? இது நான் எடுத்துக்கவா? பை. ஒன்று வாங்கினா போதும். போடாமா? சேச்சி என்ன வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ரெண்டாக நீங்கள்ல அந்த வீடியோவில் வந்தவங்க தானே கேட்டேன். சத்தியமாக கேட்டேன். சரிக்கும் இப்போ போனால ஒரு அக்கா, அந்த அக்கா நல்லா
இருக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நடந்து வந்துடுவேன். கொண்டு போக நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? கரிஞ்சீரகம் வாங்க வந்தேன் தெரியுமா? அது நல்லது. அது அம்மா சாப்பிட்டாங்க. அப்படியெல்லாம் சொன்னாதான் விடுவேன். என்ன சொன்ன? தைரியம் இருந்து சொல்லு பார்க்கலாம். சொல்லு பார்க்கலாம். பூவா நான் சொன்ன, நான் வாங்க மாட்டேன்னு. நான் வாங்குவேன். குட் பாய். அவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க எனக்கு கரும்பு சக்கரை. இல்ல அவங்க ஃப்ரீயா கொடுத்ததா? இல்ல நம்ம காசு கொடுத்தா போதும். அப்ப வேண்டாம், ஃப்ரீயா கொடுத்ததுதான் இது. ஃப்ரீயா கொடுத்தா எனக்கு வேண்டாம், காசு கொடுத்தா வேணும். நம்ம ஆல்ரெடி இருக்கு, அவங்க பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கு, அதுல தான் இது கொடுத்தாங்க அவங்க. அப்படி இல்ல எனக்கு வேண்டாம். சரி நம்ம வேண்டாம்னு சொல்லிடலாம் அவங்க கிட்ட. அங்க சரி அப்ப இங்க வச்சிரு. அப்படி சொல்லாதீங்க. வாழ்க்கையில எனக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு ட்ரெயிலர் இருக்கு, அவ்வளவுதான். வா. கண்டுக்கணும். நான் யூடியூபர் ஆனதுக்கு அப்புறமா நான் உனக்கு இந்த கடனை அடைச்சிருவேன். என்ன பண்ற? ஒரு தடவை வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டம், உடஞ்சது நான் வாங்கி தருவேன். நீ வீட்டுக்கு போலாமா காய்ஸ்? அம்மா பரவாயில்ல, 4 டப்பா உள்ளுக்குள்ள ஃப்ரீ. அழகா இருக்குல்ல? உள்ளுக்குள்ள இருக்கிற டப்பா ஃப்ரீ. 19 ரூபாய். அது சும்மா சொன்னா, உடையாம இருக்கட்டும். செலவு டப்பா தான் பார்த்தேன். செலவு டப்பா எதுவுமே அழகாவே இல்லை. ஓகல் தெரியாம 6 வாங்கிச்சு. அதுக்கு சட்டை எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சட்டை வாங்குறேன். தண்ணி ஊத்துவேன், பிங்க் கலர் தண்ணி ஊத்துவேன். நாங்க எல்லாம் என்ன ஊத்துவோம்? பெட்ரோல் ஊத்துவோம். எல்லாரும் தண்ணி தான் ஊத்துவோம். செஞ்சு சாப்பிடுவோம். சரியா? ഇതൊക്കെ പ്രിയ അവിടെ കൊണ്ട് ഇവരുടെ കേടെടുത്താൻ എന്തിനാ? இதெல்லாம் வேக வச்சு புரோட்டீன். நான் புரோட்டீன் எடுத்துக்கணும். ஏன்னா டைம்ல வாங்குனது அப்படியே பெண்டிங் இருக்கு. முதல்ல சுடு தண்ணி காய வச்சு பழகு. நான் வந்து எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க எப்ப வரீங்க? அதுக்கு தான் இந்த டப்பாவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் கோகுல் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் பாத்துட்டு வரேன்மா. உனக்கு என்னைக்கு லீவா அன்னைக்கு வரேன். நீ எப்ப வேணா வாங்கணும். சரி சரி நம்ம லீவ் போட்டுறலாம். ரைட் ரைட். வந்து உட்கார்ல இறங்கி கூப்பிட்டுமா? இறங்கி கூப்பிடுங்க. மாமா அடுப்பு வாங்கினேன், கேஸ் பக்கத்து வீட்டுல வாங்கிருக்கிறேன். ஓகே. இப்பதான் டப்பா வாங்கிருக்கிறேன். அடுத்து அரிசி வாங்குவேன். ஒன்னொன்னா வாங்கி சமைக்க போறேன். நானு வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் வாங்க கோயம்புத்தூர் வாங்க, நான் சமைச்சு தரேன். அப்படின்னா அத்தை வரல வாங்க. இப்பதான் மாமான்னு சொன்ன, மாமா ஊரே ஷாக்கா இருந்தேன் சமைக்கிறேன்னு சொல்லவும். வீட்டுல பார்த்தாச்சா? வீட்டுலதான் இருக்கிறோம். ஆனா ஹாஸ்டல் மாதிரி இருக்கிறோம். இப்பதான் எல்லாம் சமைக்க போறோம்.